இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பொடி மாஸ் பண்ண போறோம். பொதுவாகவே முட்டை பொடி மாஸ் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். இது வந்து நம்ம 4 விதமான பொடி மாஸ் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாலக் முட்டை பொடி மாஸ் பண்ண போறோம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே ஜீரகம் பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பூண்டு பல் அதையும் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கருகக்கூடாது, அந்த வெங்காயம் வாடினா மட்டும் போதும், அந்தளவுக்கு வதக்கிட்டு கீரை சேர்த்துடலாம். அரைக்கட்டு கீரையை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கட்டு கீரை கூட சேர்த்துக்கலாம். நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன், அதனால் அரைக்கட்டு பாலக்கீரை எனக்கு போதுமாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ வந்து கீரையில் தண்ணி விட்டு வேகும், அது வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். 3 முட்டை எடுத்திருக்கேன், அதை நல்லா அடிச்சுக்கலாம். கீரை வதங்கி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது. இப்போ இதில் முட்டை சேர்த்துடலாம். முட்டை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். முட்டை போட்டு நல்லா கலந்தாச்சு. முட்டை போட்டதுக்கப்புறம் லைட்டாக உப்பு பத்தலை அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா மேலே உப்பு தூவி நம்ம கிளறிக்கலாம். எனக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் உப்பு தூவிக்கலை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள் அதை இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக தான் மல்லித்தூள் சேர்க்கணும், அப்போ அந்த மல்லித்தூள் மணம் வந்து அந்த பொடி மாசில் சூப்பராக இருக்கும் மணமா, அதனால தான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாலக்கீரை முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் தக்காளியெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது, ஏன்னா கீரையில் தக்காளி சேர்த்தோன்னா அது கீரை கடையல் மாதிரி ஆயிரும். அதனால தான் தக்காளி சேர்க்காமல் இது மட்டும் சேர்க்குறோம். அதே போல் கரம் மசாலா சேர்த்தாலுமே கீரைக்கு நல்லா இருக்காது. இது மட்டுமே போதும். இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், பொடி மாஸ் பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே. மட்டன் எக் ஃப்ரைக்கு இது போல் எலும்பில்லாத மட்டனாக குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை விட சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். இது 1/2 கிலோ. அதுக்கு தகுந்த மாதிரி மசால் சேர்த்துக்கலாம். இது மல்லித்தூள், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், இதே ஸ்பூன் அளவில் தான் போடுறேன், 3/4 ஸ்பூன். இது 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள் கொஞ்சம், தக்காளி 1, சின்ன தக்காளியாக 1 தக்காளி. தக்காளி வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவை புளிப்பு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் தக்காளி சேர்த்துக்கோங்க. இல்லை புளிப்பு வேண்டாம், புளிப்பு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளி சேர்க்க வேண்டாம். இது வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து நம்ம சேர்த்துக்கிறது. நான் லைட்டாக புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் இந்த 1 தக்காளி சேர்க்குறேன், குட்டி தக்காளியாக. அப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், போதும். இந்த அளவுக்கு தண்ணி. மட்டன் வேகிறப்போ, விசில் விட்டு வேகிறப்போ இதுவே தண்ணியாக தான் இருக்கும், அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். இப்போ கலந்து விட்டு இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதிக தண்ணியில் இது நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கிறப்போ நல்லா தண்ணி மேலே வந்து தான் வேகும், அதனால் அதிக தண்ணி வேணாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். எதுக்காக 2 விசில்னால், இது நம்ம சின்னதாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம், அதனால 2 விசில் விட்டு இறக்கிக்கிட்டால் போதும். ரொம்ப விட்டுட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி நூலாக ஆயிரும், அதனால் 2 விசில் போதும். மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே இருந்துச்சு, ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருந்தது, அதை தனியாக வடித்து வச்சிட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது, இது நம்ம வதக்கிறப்ப சரியாயிரும். இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம். வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம முன்னாடி மட்டன் வேக வைக்கிறப்பெல்லாம் எண்ணெய் ஊற்றலை, இப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை பொரிஞ்சதுமே 1/2 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய். இப்போ இதை வதக்கிடலாம். ரொம்ப
கருகிற அளவுக்குலாம் வதக்க தேவையில்லை. லைட்டாக அந்த வெங்காயம் வாடுற அளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த தண்ணியோட இதில் முட்டை சேர்க்கக்கூடாது. இந்த தண்ணி நல்லா வதங்கட்டும். வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மட்டனில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. நல்லா எண்ணெய் மட்டும் தனியாக தெரியுது. இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த பக்கம் இப்படியெல்லாம் எடுத்து விட்டுட்டு நடுவில் முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் மட்டனோட சேர்த்து கலந்துடலாம். கைவிடாமல் கலக்குங்க, இல்லைன்னா முட்டை மட்டும் தனியாக தெரியும். முட்டை வந்து நமக்கு தெரியவே கூடாது, மட்டனோட சேர்ந்து தான் தெரியணும். அதனால் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் 1/2 கிலோ மட்டனுக்கு 3 முட்டை சேர்த்துருக்கேன். அதில் முட்டையில் லைட்டாக உப்பு போட்டு தான் இதில் சேர்த்தேன். உப்பு இல்லாமல் சேர்த்திங்கன்னா தட்டையில் மட்டும் உப்பு இல்லாமல் தெரியும். அதனால் முட்டையில் உப்பு போட்டிருக்கேன். நம்ம மட்டனில் முன்னாடியே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால தான் நம்ம மட்டனுக்கு உப்பு தூவிக்கல. அப்படியே உங்களுக்கு பத்தலை அப்படின்னு இருந்தால் மட்டும் மேலாப்பில் தூவிக்கோங்க. 3 முட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 2 முட்டை கூட பரவாயில்ல சேர்த்துக்கலாம். நான் 3 சேர்த்ததுனால கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது. அது டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் முட்டை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ முட்டையை போட்டு நல்லா கலந்தாச்சு. முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா அது கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் வரைக்கும். அதுக்கு மேலே மல்லித்தலை கலந்து விட்டுறலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் எக் ஃப்ரை. இதில் சப்பாத்தியை இதில் ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் எக் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. வெஜிடபிள் பொடிமாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் 3 100 கிராம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த காய் தான் போடணும் அப்படின்னலாம் இல்லை, நமக்கு பிடிச்ச எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 100 கிராம் காய்க்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை, சின்ன தக்காளி 1, சின்னதாக இருந்தால் போதும் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து பிடிச்சா போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. நம்ம மிளகாய் தூள் தான் சேர்த்துக்க போகிறோம். இதில் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே தக்காளி, தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதுக்கெல்லாம் ஒன்றா கலந்துடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அதிகம் ஊற்றக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி. நம்ம ஊற்றுன அந்த 1/4 டம்ளர் தண்ணியில் தான் அந்த காய் வேகணும். அதனால தீ அதிகமாக வச்சோன்னா சீக்கிரம் தண்ணி வத்திரும். அதனால சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். கிளறி விட்டுட்டு காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கணும். காய் வெந்துருச்சுன்னா அடுத்து நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். ஊற்றின தண்ணி வற்றி காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம். காயில் உப்பு போட்டிருக்கோம். முட்டை கலந்ததுக்கப்புறம் பத்தலைன்னா லைட்டாக போட்டு கிளறிக்குங்க.
முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா முட்டையெல்லாம் வந்து நல்லா பெருசு பெருசாக அப்படியே நிற்கும். அப்படி சின்ன கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் முட்டை வந்து காய் கூட நல்லா கலந்து குட்டி குட்டியாக இருக்கும் முட்டை. இல்லைன்னா முட்டை மட்டும் தனியாக நிற்கும் கிண்டாமல் விட்டுட்டோம்னா. போட்டதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா லைட்டாக போட்டு தூவி கிளறிக்கலாம். எனக்கு உப்பு சரியாக இருக்கிறதுனால நான் உப்பு போடலை. உங்களுக்கு பத்தலைன்னா மேலே தூவி கிளறிக்கலாம். இப்போவே கிளறப்போவே அவ்வளோதான். வெஜிடபிள் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் மல்லித்தலை தூவிலாம். மல்லித்தலை தூவினா நல்லா மணமாக இருக்கும். அதுக்கு தான் மல்லித்தலை. இது சாப்பாட்டுக்கு மட்டும் சைடிஷாக இல்லை, சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு நடுவில் இதை வச்சு ரோல் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லா இருக்கும். காலிஃப்ளவர் முட்டை வறுவல் பண்ண போகிறோம். காலிஃப்ளவரை இது போல் ரொம்ப குட்டியாக ஒவ்வொரு பூவாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாக பண்ணிக்கணும். அப்போ தான் முட்டையோட சேர்த்து வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதை சுடு தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். ஏன்னா காலிஃப்ளவரில் வந்து உள்ள பூச்சி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் செத்து போகிறதுக்காக சுடு தண்ணியில் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் காலிஃப்ளவர் இருக்கும். அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு 4 முட்டை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு 2 மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு வேணும்னா மட்டும் போட்டால் போதும். காரம் வேணாம் அப்படின்னா போட தேவையில்லை. கருவேப்பிலை, மல்லித்தலை. இது வந்து மிளகுத்தூள் 1 ஸ்பூன். மிளகுத்தூள் போடுறதுனால பச்சை மிளகாய் போட இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டாம். எனக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்றதுக்காக மிளகாயும் போட்டிருக்கேன், மிளகுத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் போடலைனாலும் பரவாயில்ல, மிளகுத்தூள் கண்டிப்பாக போடணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கடுகு வேண்டாம், ஜீரகம் மட்டும் போட்டால் போதும். ஜீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய் 3யும் மாற்றி. வெங்காயம் ப்ரௌனாக வதங்க தேவையில்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். அதில் நம்ம க்ளீன் பண்ண காலிஃப்ளவர் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் போட வேண்டாம், கொஞ்சம் தண்ணி. காலிஃப்ளவர் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கேன். ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். மூடி வச்சாலும் அப்பப்போ நல்லா அப்படி எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வேகும். இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். அதனால அப்பப்போ கிளறி விட்டு. இப்போ வெந்துருச்சு நல்லா காலிஃப்ளவர். இப்போ முட்டையை இதில் சேர்த்துடலாம். நம்ம காலிஃப்ளவர் போட்டப்போ உப்பு வந்து கரெக்டாக இருந்ததுனால நான் உப்பு சேர்க்கலை. உப்பு பத்தலைன்னா இப்போ முட்டை போடுறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை போடுறப்பே சேர்த்துக்கணும், இல்லைன்னா திரும்ப போட்டோன்னா நல்லா உப்பு பிடிக்காது. காலிஃப்ளவர் முட்டை ரெண்டும் நல்லா ஒன்றா கலந்துருச்சு. இதில் மிளகுத்தூள், மல்லித்தலை ரெண்டையும் சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நேரம் வதக்காமல் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பு. காலிஃப்ளவர் முட்டை வறுவல் ரெடி ஆயிருச்சு. இது சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.